ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாக்கிய வணக்கங்கள். நேயர்களே, வருகின்ற ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி 2023 வருடம் சனிக்கிழமை காலை சரியாக ஒரு 5:14 குரு பகவான் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு இடம்பெயர் உள்ளார். இந்த மேச ராசியில் பொறுத்தவரை அவர் நிச்சயமாக ஒரு வருடங்கள் அங்கே பயணம் செய்யக்கூடிய கால அளவு இருப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மேச ராசியை பொறுத்தவரை பார்க்கும்போது அந்த மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய 1ஆம் பாதங்கள் அங்கே இருக்குது. ஸோ அதில் அவர் சஞ்சாரம் செய்யும்போது என்னென்ன மாற்றங்களை அடையப் போகிறார் என்பதையும், என்ன மாதிரி பலன்களை நமக்கு வெளிப்படுத்துவார் என்பதையும், அதே போல் அவர் மேஷத்தில் இருந்து பார்க்கும்போது அவருடைய 5ஆம் பார்வை என்பது சிம்ம ராசியின் மீதும், 7ஆம் பார்வை என்பது துலாம் ராசியின் மீதும், 9ஆம் பார்வை அவருடைய சொந்த வீடான தனுசு ராசியின் மீதும் விழுகிறது. அப்போ அந்த ராசிகள் எல்லாம் என்ன மாதிரி மாற்றங்களை தரப்போகின்றன, அது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலன்களை வெளிப்படுத்தப் போகின்றன என நாம் விரிவாக பார்க்கலாம். இந்த ராசியை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி என்பது மிக முக்கியமான ஒரு குரு பயிற்சியாக இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஏற்பட போகிறது என நாம் உறுதியாக சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே ராகு பகவான் கோச்சாரத்தில் மேச ராசியில் பரணி நட்சத்திரத்தில் இப்போ பயணம் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்தது குரு பகவான் மேச ராசிக்கு வரும்போது ராகு பகவானும் கவனிச்சிங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருப்பார். இந்த இடத்துல குருவும் ராகுவும் இணைகிறார்கள். இந்த இரண்டு கிரக சேர்க்கையினுடைய இணைவு என்பது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, குரு பகவான் இயல்பாக ஒருவருடைய தனம் சார்ந்த யோகங்களையும் பிரச்சனைகளையும் அல்லது அவர்கள் பெறக்கூடிய மதிப்பு மரியாதைகள், மரியாதை இழப்புகளையும், குழந்தைகளால் பெறப்படக்கூடிய நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோ அல்லது பல சோதனைகளையோ தரக்கூடிய ஒரு கிரகம். இவர் ராகுவுடன் இணையும் போது, ராகு கவனிக்கும் போது நிழல் கிரகம் சொல்லலாம், அதே போல் சாயா கிரகங்களாக நம்ம எடுத்துக்கலாம். இவருடன் இணையும் போது இந்த நற்பலன்களில் அதிகளவு நற்பலன்களை கொடுத்துருவாங்க, அல்லது அதிகப்படியான கெடுபலன்கள் என்பது இந்த இடத்தில் ஏற்பட உள்ளது. இதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? 12 ராசிகளுக்குமே இப்போ மேசத்துக்கு நல்லா இருக்குது, ரிஷபத்துக்கு சிறப்பாக இல்லை, மிதுனத்துக்கு நல்லா இருக்குது, கடகத்துக்கு நல்லா இல்லை, அப்படி நம்ம பலன்களை சொல்ல போகிறது கிடையாது. தோராயமான பலனாக பார்க்க போகிறதும் இல்லை. நம்ம துல்லியமான பலனை தெரிந்து கொள்ள போகிறோம். ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் இப்போ மேச ராசியிலே பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட அன்பர்களுக்கு நல்லாயிருக்கும், குறிப்பிட்ட அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்காது. அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் பிறந்த ஜனன திதி, நித்திய ராமயோகம், கரணம், இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நாம் இணைத்து பார்க்கும்போது இதனால இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கு யோகத்தை தருதா இல்லையா, தந்தால் என்ன மாதிரி யோகங்களை எல்லாம் வெளிப்படுத்தும், இப்போ பாதிப்பு என்றால் என்ன மாதிரி பாதிப்புகள் என்பது ஏற்படும். அப்போ அந்த பாதிப்பை சரி செய்து கொள்வதற்கு என்ன மாதிரி வழிபாடுகளை, பரிகாரங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் பரிகாரங்கள், வழிபாடுகள்ங்கும் போது நம்ம வீடுலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் போயிட்டு ட்ராவல் பண்ணி ஒரு கோவிலுக்கு போயிட்டு முடிஞ்ச அளவு, அதாவது என்னடா ஒரு 5000 10,000 செலவு பண்ணி பரிகாரங்கள் செய்வதை விட நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து எளிமையான முறையில் இதற்கு தோசை நிவர்த்திகள் செய்து கொள்வதற்கு உண்டான சூட்சுமங்கள்லாம் என்ன. கோவிலுக்கு போகிறது நல்லது தான், ஏன்னா பொருளாதார சூழல்கள் என்பது எல்லாருக்கும் சிறப்பாக அமையாது. இருக்கப்பட்டவர்கள் நம்ம ட்ராவல் பண்ணி கோவிலுக்கு போயிட்டு வரலாம். சப்போஸ் முடியாதவர்கள் இருக்கிற இடத்துல என்ன பண்ணால் அந்த பாதிப்புகள் என்பது சரியாகும் என்பதை பற்றியும் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 ராசிகள் வாரியாக விரிவாக தெளிவாக நாம் பார்த்து தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்னாடி நீங்கள் பிறந்த திதி என்ன, நித்திய நாமயோகம் என்ன, கரணம் என்ன, இதை குறித்து வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு பக்க ஜாதகமாக இருந்தாலும் சரி, புத்தகமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் இருக்கும்.
அல்லது ஆண்ட்ராய்டு மொபைலில் கேலண்டர் ஆப்பு, ஃப்ரீ கேலண்டர் ஆப் நிறையா இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரத்தை போட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே அதில் தெளிவாக நீங்கள் பிறந்த திதி, யோகம், கரணமெல்லாம் தெரியும். அதை நோட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற பலன்களை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் இந்த குரு பயிற்சி பலனுக்காக எந்த ஜோசியத்தையும் போய் நீங்கள் வந்து பலனை வந்து கேட்க தேவையில்லை. நீங்களே இந்த காணொலியில் பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்குது, என்னென்ன நன்மைகள் ஏற்படும், என்ன கெடுதல் வந்து ஏற்பட போதோ அதை குறைக்கிறதுக்கு என்ன வழி என்பதை நீங்களே தெளிவாக வந்து தெரிந்து கொள்ளலாம். அதுதான் இந்த நம்ம பலன்களில் வந்து மிக சிறப்பான ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம். வாருங்கள் வந்து 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னம் அன்பர்களுக்கு உண்டான இந்த 2023 வருடத்திற்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை நாம் இப்பொழுது விரிவாக தெளிவாக வந்து பார்க்கலாம். துலாம் ராசி துலா லக்னம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இந்த உலகத்தை பொறுத்தவரை பல கோடி மக்கள் வந்து இருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பல கோடி மக்களுக்கு ஒரு பகுதியில் இந்த குரு பயிற்சி என்பது நற்பலன்களையும், அதில் இன்னொரு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு சிலருக்கு கெடுபலன்கள் என்பதும் நடக்கப் போகிறது. இதில் யாருக்கெல்லாம் நல்ல பலன் அப்படின்ற கோணத்தில் நம்ம வந்து பார்க்கும்போது, நீங்கள் பிறந்தது ஆயுஷ்மான் நாமயோகம், துருவம் நாமயோகம், சித்தம் நாமயோகம், இந்த மாதிரி நாமயோகங்களில் நீங்கள் பிறந்திருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு வருடத்தில் அதிகப்படியான நற்பலன்கள் என்பது கிடைத்தே தீரும். அதே போல் சௌபாகியம் நாமயோகம், வியாகாதம் நாமயோகம், சாத்தியம் நாமயோகம், சுகர்மம் சித்தி பிராமியம் நாமயோகம், விஸ்கம்பம் கண்டம் பரிகம் நாமயோகம், கிட்டத்தட்ட ஒரு 12 நாமயோகங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த 12 நாமயோகங்களில் நீங்கள் பிறந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு வருட குரு பயிற்சியால் அதிகப்படியான நற்பலன்கள் உண்டு என உறுதியாக நம்ம வந்து சொல்லலாம். கரணங்களின் அடிப்படையில் நம்ம வந்து பார்க்கும்போது, கரணங்கள் மொத்தம் 11 கரணங்கள் இருக்கு இல்லையா? அந்த 11 கரணங்களில் நீங்கள் பிறந்தது பத்திரை கரணம், தைத்துளை கரணம், வணிஷை கரணம், பவகரணம், இதில் நீங்கள் பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஒரு வருடத்தில் அதிகப்படியான ஜாக்பாட் பலன்கள் என்பது நிச்சயமாக உங்களுக்கு வந்து உண்டு. சரி, என்ன மாதிரி பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, துலா லக்னம் துலா ராசியை பொறுத்தவரை குரு பகவான் 3 மற்றும் 6ஆம் இட அதிபதி. அவர் வந்து 7ஆம் இடத்துல பயணம் செய்கிறார். அங்கே பயணம் செய்யக்கூடிய குரு பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய 1, 2, 3, 4 பாதங்கள்லேயும், பரணி நட்சத்திரத்தினுடைய 2, 3, 4 பாதங்கள்லேயும், கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய 1ஆம் பாதத்திலையும் பயணம் செய்யும்போது 3 வித மாற்றங்களை வந்து அடைந்து 3 விதமான நற்பலன்களை வந்து கொடுப்பார். அதே போல் அவருடைய பார்வைகள் அப்படின்னு வரும்போது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான சிம்ம ராசியின் மீதும் உங்கள் ஜனன ராசியின் மீதும் வந்து விழுகிறது 7ஆம் பார்வை. அவருடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான தனுசு ராசியின் மீது வந்து விழுகிறது. இப்போ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது முதல்ல என்ன நற்பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷம் என்பது செவ்வாயுடைய வீடு. இப்போ செவ்வாயுடைய வீடாக இருப்பதால் செவ்வாயினுடைய காரகத்தில் குரு பகவான் தனம் சார்ந்த யோகங்களையோ அல்லது விலை உயர்ந்த செவ்வாயினுடைய காரக பொருட்களையோ உங்களுக்கு நிச்சயமாக வந்து கொடுத்தே தீரணும். அப்போ அந்த இடத்தை பொறுத்தவரை என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து பூமி யோகம் என்பது நடைமுறைக்கு வந்துவிடும். ஒன்று பூமியை வந்து இடத்தை வந்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும், அல்லது பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் ஏதாவது பிரிந்து உங்களுக்கு வரலாம், அல்லது இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கோ அதை தீர்க்கறதுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை வந்து உருவாக்கி கொடுத்துருவார். குரு பகவான் வந்த உடனேயே இதை தான் வந்து பண்ண போகிறாரு உங்களுக்கு. நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு பார்ட்னர் கொடுப்பார். ஏன்னா 7ஆம் இடம் என்பது பார்ட்னரை குறிக்கக்கூடிய ஒரு வீடு. நல்ல பார்ட்னரை வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருவார். அடுத்தபடியாக இயந்திரங்களை குறிக்கக்கூடிய ஒரு செவ்வாயினுடைய வீடு என்பதால் தொழிலுக்கு தேவையான மிஷினரிஸை வந்து வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வந்து கொடுத்து விடுவார்.
ஏற்கனவே இருக்கிற இயந்திரங்களும் தேவையில்லாத விரை செலவுகள் பழுதுகள் என்பதெல்லாம் வந்து இல்லாமல் ஒரு யோகமான நிலையில் வந்து அதுவும் வந்து இயங்க ஆரம்பிக்கும். மேலும் சகோதரர்கள் வழி யோகத்தையும் பங்காளிகள் வழி யோகத்தையும் உறுதியாக அந்த இடத்துல வந்து கொடுப்பார்னு சொல்லலாம். நம்ம அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்து அவர் பயணம் செய்யும்போது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகளையும் அதே போல கொஞ்சம் அறிவுபூர்வமாக புத்திசாலித்தனமாக நிறைய நுட்பமான விஷயங்களை வந்து கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் வந்து அந்த இடத்துல வந்து கொடுப்பார். உங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் மைண்டு, நீங்கள் செய்கிற தொழிலில் பல டெக்னிக்கலை வந்து உருவாக்கி ஒரு புதுமைப்படுத்தி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வந்து கொடுத்துருவார். பரணி நட்சத்திரத்தில் போகும்போது திருமண வாய்ப்புகளையும் அல்லது ஏற்கனவே கல்யாணம் ஆகி இருந்தாக்க கணவன் மனைவிடையே நல்ல ஒரு அந்யோன்யமும் துணையையே வந்து பார்ட்னராக கொண்டு வரக்கூடிய அமைப்போ அல்லது துணையின் மூலமாக பல யோகங்களையோ வந்து நிச்சயமாக வந்து கொடுத்துருவார். மேலும் அவர் 8ஆம் இட அதிபதி நட்சத்திரம் என்பதால் இந்த இடத்தை பொறுத்தவரை திடீரென ஒரு நல்ல ஒரு தனவரவை, வாகன யோகங்களை, வாகனங்களை வந்து மாற்றக்கூடிய யோகங்களை, நல்ல ஒரு சுகபோகங்களை எல்லாம் வழங்குவார் என நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம். கிருத்திகை நட்சத்திரம் 11ஆம் இட அதிபதி நட்சத்திரம் வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்குது. அதில் குரு பகவான் வந்து பயணம் செய்யும்போது அரசியல் சார்ந்த, மேலும் அரசியல் சார்ந்த நண்பர்கள், அது இல்லாமல் அனைத்து நண்பர்கள், மேலும் வந்து அரசு சார்ந்த விஷயங்கள், இதன் வகைகளில் நிறைய லாபங்களையும் சேமிப்புகளை வந்து உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் உங்களுக்கு வழங்குவார்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்க்கும்போது இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கேருந்து உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11ஆம் இடத்தை பார்க்கும்போது இப்போ தான் நம்ம பார்த்தோம், லாபம், சேமிப்பு, சபை சங்கம், அரசியல், மூத்த சகோதரம், இவர்கள் வழி நற்பலன்கள் என்பது அதிகரிக்கும்னு சொல்லுவோம். அதே போல் அந்த குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையானால் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தனுசு வீட்டை வந்து பார்ப்பதனால் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வந்து திருவினையாகும். குரு தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்குறாரு. இது மிக சிறந்த ஒரு பலமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே போல் அவருடைய 7ஆம் பார்வையால் உங்களுடைய லக்னத்தை வந்து பார்க்குறாரு. லக்னம் என்பது உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், அதை குறிக்கும். அப்போ சிந்தனைகள், செயல்கள்லாம் வந்து தெளிவடையும், எளிதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும் சொல்லலாம். இந்த யோகங்கள் எல்லாமே, நல்ல விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கோவிலுக்கே போகலனாலும் தானாகவே நடக்கும். இந்த யோகங்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு வழிமுறைகள் இருக்கா? ஒரு கோடி ரூபா கிடைக்கிது, எனக்கு 2-3 கோடியாக கிடைக்கணும், வரதே எனக்கு எப்பயாவது ஒரு வாட்டி யோகம் வருது, அதை நான் வந்து அதிகப்படுத்திக்கணும் இல்லையா? அப்போ அதற்கு என்ன வழிகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது, இதற்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரெக்டாக நீங்கள் வந்து குரு பகவானுடைய வழிபாட்டையே எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ ஆலங்குடி சென்று சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு குரு பகவானை வணங்கிக்கலாம். தஞ்சாவூருக்கு பக்கத்தில் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தென்குடி திட்டை சென்று வசிஷ்டேஸ்வரரை வந்து வழிபாடு செய்துவிட்டு அவருக்கு இணையாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய சன்னதிக்கு சென்று அவரையும் வந்து தரிசனம் செய்யும் போது இந்த யோகங்கள் நிச்சயமாக அதிகமாகிவிடும். திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபாடு செய்வதன் மூலமாகவும் இந்த யோக பலங்கள் என்பது அதிகமாகும். அடுத்தது ஆண் குதிரைகள், ஆண் யானைகள், இதற்கு உணவு கொடுத்து தொட்டு கும்பிடுவதன் மூலமாக யோக நைவத்தை வந்து அதிகப்படுத்தி கொள்ளலாம். குதிரைகளுடைய படங்கள், அதே போல் நெல்லிக்காய் மரம் இருக்கா, அந்த மரம், அதே போல் அடுப்பு, முக்கோணம், இதையெல்லாம் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து எங்கெங்கே வந்து பயன்படுத்த முடியுமோ சின்னங்களாக வீடுகளில் பெருசாக ஒட்டி வைக்கலாம், ஆஃபீஸ் ரூமில் அடிக்கடி கண்ணில் போகிற மாதிரி வைக்கலாம், டோரில் ஒட்டி வைக்கலாம், உங்களுடைய மொபைலில், லேப்டாப்பில், ஸ்க்ரீனில் வந்து வச்சுக்கலாம். அடிக்கடி நீங்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த யோகங்கள் வந்து கண்டிப்பாக அதிகமாகும்.
அதே போல் குரு பகவானுக்கு உண்டான தலவிருஷம் அப்படின்னு பார்க்கும்போது மஞ்சள் கொன்றை, சங்குப்பூ கொடி, சாமந்திப்பூ செடி, இப்படி மரமாக இருந்தாலும் சரி, கொடியாக இருந்தாலும் சரி, செடியாக இருந்தாலும் சரி, மஞ்சள் நிறத்தில் பூ பூக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மண்ணிலையோ அல்லது தொட்டிலையோ மாடியிலையோ வளர்ப்பதன் மூலமாக இந்த யோகத்தை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ள முடியும். அது இல்லாமல் குருமார்கள் என்று சொல்லப்படக்கூடிய உங்களுடைய ஆசிரியர் யாராவது இருக்கலாம், அது புதுசாக ஏதாவது கற்றுட்ருக்கலாம், அவங்க அப்படி ஒரு குரு இருப்பார், தாய் தந்தையே ஒரு குரு தான். அப்போ அவர்களிடம் நம்ம அவர்கள் வாயால் நம்ம நல்ல ஒரு வார்த்தைகள் ஆசீர்வாதங்கள் என்பது வாங்கணும். அடிக்கடி சென்று அவர்களை சந்திப்பதன் மூலமாக அவர்களிடம் ஆசி வாங்குவதன் மூலமாகவும் இந்த யோகத்தை நிச்சயமாக நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். கனக புஷ்பராக கல் அணிவதன் மூலமாகவும் இந்த யோகத்தை அதிகப்படுத்தி கொள்ள முடியும். இப்படி பல வகைகளில் மூக்குக்கல் இருக்குது, உணவுகளில் உருளைக்கிழங்கு இருக்குது, சிவப்பு பூசணி இருக்குது, வெண்ணெய் இருக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா நெய் இருக்குது. ஸோ மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே குரு பகவானுக்கு உண்டான உணவுகள். இதையெல்லாம் நீங்கள் இப்போ நம்ம எந்தெந்த நாமயோகங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னோன்னா அந்த நாமயோகங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் சூலம் அரியான் வைத்தியரீதி நாமயோகம், அந்த மாதிரி நாமயோகங்களில் இதெல்லாம் பயன்படுத்தும் போது இந்த யோகம் அதிகப்படியாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த துலா லக்னம் துலா ராசி அன்பர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் சிறப்பாக இல்லை அப்படின்ற ஒரு ஆங்கிளில் நம்ம பார்க்கும்போது, நீங்கள் பிறந்தது பிரீத்தி நாமயோகம், விருத்தி நாமயோகம், சிவம் நாமயோகம், திருதி, வேதிபாதம், மகேந்திரம், ஐந்திரம், சோபனம், அர்சனம், சுபம், இந்த மாதிரி நாமயோகங்களில் நீங்கள் பிறந்திருந்தால் கண்டிப்பாக சிறப்பாக இல்லை. சோபனம், அர்சனம், சுபத்துக்கு மட்டும் முதல் 7 மாதம் சிறப்பாக இருக்காது, கடைசி 3 மாதங்கள் நல்லாயிருக்கும். திதிகளில் பார்க்கும்போது சஷ்டி, நவமி, தசமி, பௌர்ணமி, துதியை, ஏகாதசி, பிரதமை, துவாதசி, சதுர்தசி, திரையோதசி, இந்த மாதிரி திதிகளில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா கடுமையான பாதிப்புகள் என்பது இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கும் துணைக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் என்பது உருவாகும். பார்ட்னர் இடையே கருத்து வேறுபாடுகள் உருவாகும். நல்ல பார்ட்னர் கிடைக்க மாட்டாங்க. நிலம் சார்ந்த பிரச்சனைகள் என்பது உண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா துணை வழி பிரச்சனைகள் என்பதும் உண்டு. வாகனங்கள் ரீதியான பிரச்சனைகள் உண்டு. சேமிப்புகள் கரையும். தேவையில்லாத விரை செலவுகள் என்பது உருவாகும். அப்போ இந்த பாதிப்பை நீங்கள் குறைத்துக் கொள்வதற்கு திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணச்சநல்லூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பட்டூர் பிரம்மா அவரை சென்று நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த பாதிப்பை குறைச்சிக்கலாம். அடுத்து நண்பர்களால் பாதிப்பு, மூத்த சகோதரத்தால் பாதிப்பு, கையில் பணம் இல்லை, மன உளைச்சலாகவே இருக்குது, ஒரு மன தெளிவு இல்லை, மன நிம்மதி இல்லை, இந்த மாதிரி பாதிப்புகள் இருப்பவர்கள் திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக அந்த பாதிப்பை குறைச்சிக்கலாம். சிந்தனை தெளிவில்லை, எடுக்கிற முடிவுகளில் ஆசிலேஷனாக இருக்குது, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு சூழல்கள்லாம் இருந்தால் நீங்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதரை சென்று தரிசனம் செய்வதன் மூலமாக அந்த பாதிப்பை சரி செய்து கொள்ள முடியும். எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தடையாட்டே இருக்குது, கடன் பிரச்சனை, இந்த மாதிரி பாதிப்புகள் இருப்பவர்கள் நீங்கள் என்ன பண்ணலாம், பைரவர், கால பைரவருடைய வழிபாடை எடுத்துக்கொள்வதன் மூலமாக இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். இது தோராயமான பலன் கிடையாது, ரொம்ப துல்லியமான ஒரு பலன். குரு பகவான் என்ன பலனை துல்லியமாக தருவார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் குரு பகவான் மட்டுமே ஜாதகம் என்பது கிடையாது. ஒரு ஜாதகம் என்பது 9 கிரகங்களை சார்ந்தது, ஒரு லக்னம், மொத்தம் 10 நபர்களை சார்ந்த ஒரு விஷயம். தசா புத்திகள் இருக்குது, அவர்களுடைய 10 கிரகத்தினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அதெல்லாம் இருக்குது. கோச்சார கிரகங்கள்லாம் என்ன ஒரு சூழலில் இருக்காங்க அதையும் நம்ம பார்க்கணும். அதையெல்லாம் ஆய்வு செய்யும்போது தான் ஒரு துல்லியமான பலன் என்பது நமக்கு கிடைக்கும். ஆனால் குரு பகவான் என்ன பலனை தருவார் என்பதை நம்ம துல்லியமாக தெரிந்து கொண்டோம். எல்லா பலனையும் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு சேவை மனப்பான்மையோடு நான்
தொழில் முறையாக வந்து நம்ம வந்து சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அன்பர்கள் இதை வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கோங்க. அதே போல் நிறைய நல்ல தகவல்களையெல்லாம் நம்ம வந்து இந்த காணொலியில் வந்து பார்த்துருக்கோம். நான் நீங்கள் அப்படின்றவங்களை தவிர இது வந்து பலரிடம் வந்து போய் சென்றடையணும். முடிஞ்சளவு வந்து தெரிஞ்சவங்க, நட்புகள், உற்றார் உறவுகள், சொந்த பந்தங்கள் அனைவரிடமும் இந்த தகவலை வந்து பகிருங்கள், இந்த வீடியோவை வந்து பகிருங்கள் என கேட்டுக்கொண்டு, நீங்கள் இதுவரை எனக்கு கொடுத்து வந்த ஆதரவுகளுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.